அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். உலகத்தில் இருக்கிற குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த ஐயா சீடர்களுக்கும் எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். சீடர்கள் எல்லோரும் சேர்ந்து 3ஆம் ஆண்டு செய்யும் பூஜை இது. குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள தொடர்பு நீங்கள் எல்லோரும் அறிய வேண்டும். நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஸ்ரீபெரும்புத்தூர்ல மே 17ஆம் தேதி நடக்குது. உலகத்தில் உள்ள அனைத்து ஐயாவோட சீடர்களும் விழாவை சிறப்பித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். தீய எண்ணங்களை ஒழிக்க நல்ல மனிதனாக வாழ நம் குருநாதரை போல இருக்க வேண்டும். 3ஆம் ஆண்டு குரு பூஜை அன்று தீய எண்ணங்களை அழிக்க வாரீர் வாரீர். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். தீய எண்ணங்களை அழிக்க நல்ல மனிதனாக வாழ்வை காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். தனக்குள்ள ஆன்மாவை சுட்டிக்காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை. அன்புள்ளம் கொண்ட சீடர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். கொரோனா காலத்தில் என் கண்ணை திறந்த என் குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவிற்கு வாரீர் வாரீர் வாரீர். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். கடைசி காலத்தில் எடுத்து செல்லும் 2 பொருட்கள் பாவம் புண்ணியம். அந்த பாவ புண்ணியத்தை சேர்ப்பது எப்படி என்று அறிய வைத்த குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை நடைபெறுவதால் அனைவரும் கலந்து கொள்வீர் வாரீர் வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். பிறவி அறுக்கும் எப்படி என்ற காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை சீடனுடைய அடிப்படை கடமை. இது அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். ஆத்மா வணக்கம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். அழிய போகும் உடலுக்கு ஆசைப்படாதே, அழியாத உன் ஆன்மாவை பிறப்பை அறுப்பது எப்படி என்று உணர்த்திய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை. அனைவரும் வாரீர் வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். குடும்பத்தில் இருந்து தனக்குள் இருக்கும் கடவுளை அறிய வைத்த குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை ஸ்ரீபெரும்புத்தூர் வன்னியகுல சத்திரத்தில் நடைபெற உள்ளதால் அனைவரும் சீடர்களும் பக்தர்களும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி, இப்போ நீங்க சொன்னீங்க நமக்குள்ள கடவுள் இருக்கான்னு. கண்டிப்பா நீங்க அந்த இதை உணர்ந்திருப்பீங்க. அந்த உணரும் போது உங்களோட நிலை எப்படி இருந்தது? நான் இல்லை அது வரும்போது நான் இல்லைம்மாங்க, என் உடம்பு தான் கிடக்கும். அது என்னை விட்டு பிரியும் போது நான் வந்துடுவேன். இதுதான் கடவுள் நிலை. கூத்தாடுறது இல்லை கடவுள் நிலை. கூத்தெல்லாம் ஆட முடியாது. நீயே இல்லைன்னா எந்த கூத்தாடுவ கடவுள்கிட்ட? இது பேய் பிடிச்ச மாதிரி ஆடிங்கிறானுங்க நம்ம கடவுள் கூத்துன்ட்டு. அது என்னன்னு தெரியல எனக்கு. கடவுள் ஒரு மனிதனுக்குள்ள வந்தான்னா அந்த மனிதன் அங்கே படுக்கை தான். அவன் எந்த செயலையும் செய்ய முடியாது. ஓஹா ஆஹாலாம் கத்த முடியாது. போன மாதிரி ஆயிடுவான். கடவுளோட பயணம் பண்ணிடுவான் ஆகாயத்துக்கு. திருப்பி அது இதில் சேரும்போது கடவுள் பிரிஞ்சிடுவான், மனுஷன் ஆயிடுவான். இவன் ஒரு அருமையான நிலை இது. சாமி ஆத்மா வணக்கம். சாமி ஆத்மா வணக்கம். என்னுடைய பேர் ராஜா சாமி. நான் கோல்பீட்லேருந்து வந்திருக்கேன் சாமி. ஃபஸ்ட்டு நான் முதல்ல எங்கள் அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சாமி. ஏன்னா அவங்க தான் என்னை பெற்றாங்க, வளர்த்துருக்காங்க, சாப்பாடு எல்லாம் போட்டிருக்காங்க. எங்கள் அப்பா பேர் என்னென்னா முனிசாமி. அப்புறம் எங்கள் அம்மா பேர் சிங்கலட்சுமி. ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பாவை நான் இந்த வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும். அது 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 என்னுடைய முதல் கடமை சாமி. ஏன்னா அவங்க தான் வளர்த்துருக்காங்க, படிக்க வச்சுருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு. அப்புறம் 2வது இது எப்போ வந்த ஞானம்? என்னது இப்போதான் வந்த ஞானமா? இதுக்கு முன்னாடி இல்லை. ஆமாம் சார். அதுக்கப்புறம் குருநாதர் வந்தார்ல, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வருது சாமி. கொஞ்சம் கொஞ்சமாக வருதா? சரி. அப்புறம் அடுத்து குருநாதருக்கு நன்றி கடன். இது ரொம்ப நன்றி சொல்கிறேன் சாமி. ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை சாமி. அதுக்கப்புறம் சாமி குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே இதுலேயே எல்லாமே அடங்கிடுச்சு சாமி. அப்புறம் நம்ம கேள்விக்குள்ள போயிடும். சாமி சிவவாக்கியர் ஒரு பாட்டில் சொல்கிறார் சாமி. இந்த பாட்டுக்கான விளக்கம் எனக்கு கொஞ்சம் தெரியணும் சாமி. அது என்னன்னா, ஒருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கரித்தினால் இருத்திய கபாலம் ஏற்ற வள்ளீரில் விருத்தரும் பலராவர் மேனியும் சிவந்திடும் அருதளித்த நாதர்பாதம் அம்மை பாதம் உண்மையே. இதுக்கு என்ன சாமி விளக்கம் இந்த பாட்டுக்கான? ஐயா இதுக்கு நிறைய தடவை இந்த பதிலை சொல்லியிருக்காரு. இருந்தாலும் ஐயா சொன்ன மாதிரி தான் அப்பப்போ மறந்துடுறோம். இது சில நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லி ஞாபகப்படுத்தினே இருக்கலாம்.
நம்ம பேரை கூட நம்ம சொல்ல மாட்டோம், நமக்கே மறந்துடும். சரிங்களா? அதனால ஒன்றும் தப்பு இல்லை. உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்திய கபாலமேற்ற வல்லீரேன் விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் அறுத்தரித்த பாதர் அம்மை பாதம் உண்மையே. சிவவாக்கியர் சொல்றாரு, உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை. எப்பா இந்த மூச்சு இடைப்பிங்களையா மூக்கு வழியா வந்து போகுது. இடைகளை பிங்களைன்னு சொல்லக்கூடிய இந்த நாடிகள் வழியா வெளியே போறதும் உள்ள வரதமா இருக்குது. இந்த வெளியே போறதும் உள்ள வரதமா இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், வெளியே போகக்கூடிய மூச்சு இந்த காற்று மண்டலத்தில் சுற்றி பல பேரோட மூச்சு காத்தோடு உள்ள போகுது. நமக்கு திரும்ப சுவாசம் பண்றோம். மூச்சு எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் நம்மளுடைய எண்ணங்களும் சேர்ந்தே போகும். அப்போ நாம விடக்கூடிய எல்லா மூச்சிலையும் நம்மளுடைய நல்ல எண்ணங்களும் நம்மளுடைய கெட்ட எண்ணங்களும் சேர்ந்தே வெளியே போகுது. அந்த மாதிரி இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா சிந்தனையும் அவங்க மூச்சிலிருந்து வெளியே வருது. அப்போ இந்த 2 நாசில சுவாசிக்கிற வரைக்கும் நம்ம மனசு ஒரு நிலையா நிற்காத காரணம், பலரோட சிந்தனை இந்த மூச்சு காத்து வழியா நமக்கு உள்ள போய் சதா நம்ம மனசு ஒரு குரங்கு மாதிரி ஒரு நாளைக்கு இது உண்மை நம்ப வைக்குது, இன்னொரு நாளைக்கு அது பொய்ன்னு அதுவே சொல்லுது. அப்போ ஒரு நாளை போல ஒரு நாள் இல்லை. காரணம் என்ன? இடை கலை பிங்களைன்னு சொல்லக்கூடிய இந்த நாசி வழியா மூச்சு காத்து ஓடுற வரைக்கும் எல்லார் மனுஷனுக்கும் இது சகஜம், இது இயல்பு, இதை பேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா சிவவாக்கியர் என்ன சொல்றாரு, இந்த 2 மூச்சையும் ஒன்னாக்கி எந்த கலையில எதை சொல்றாரு? உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற. உருதரித்த நாடியில்னா சுழுமுனை வழியா இந்த 2 மூச்சு வழியா 2 நாடி வழியா போன மூச்சை சுழுமுனை வழியா மூலாதாரத்திலிருந்து இன்னி மேலே கொண்டு போனால் என்ன நடக்கும்? உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்திய. அதை எப்படிப்பா எடுத்துன்னு போவ? நீ நினைச்சா போக, நினைச்சா மட்டும்தான் போகும். ஒரு நினைப்பு உன் மூச்சு காத்த கொண்டு போய் சேர்க்காது, நினைவு மட்டும்தான் இருக்கும். பல பேர் பாடம் பண்ணுவாங்க, சாமி நான் பாடம் பண்ணும்போது எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை நீ எப்போ உணர்ந்த அப்படின்னா, மனம் இருந்து உணர்ந்தால் அது அங்கே வேலை நடக்கல, உன் மனம் உன்னை கெடுக்குதுன்னு அர்த்தம். பாடம் பண்றவங்களுக்கு சிந்தனை போகக்கூடாது, முதல்ல காத்து தான் போகணும். காத்து போய் அங்கே வேலை நடக்கணும், அந்த வேலையை உன் மனம் போய் பற்றிக்கணும். இப்போ நிறைய பேர் அதை தலைக்கீழ பண்றாங்க. காத்து போக வழி தெரியல, அதுக்காக நேரம் ஒதுக்குறது இல்லை. மனசால கற்பனை கோட்டை கட்டிக்கினே எனக்கு இது ஆயிடுச்சு இந்த மாதிரி தெரியுதுன்னு இவங்க மனக்கோட்டை கட்டிக்கினே காலத்தை வீணாக்குறாங்களே தவிர காற்றை கொண்டு போய் அங்கே தட்டுறதுக்கு வழி தெரியல. அப்போ அந்த வழி எந்த வழியா இருக்கும்? இந்த 2 நாசி வழியா ஓடக்கூடிய மூச்சை நிறுத்தி அக்னி கலை என்ற அந்த சுழுமுனையில ஏற்றி மேலே கொண்டு போய் நிறுத்தினால் இந்த வேலை நடக்கும். அது எப்படி நடக்கும்? உன் மனசை கொண்டு அந்த காற்றுன்ற கயிறை மனம் குதிரையை கட்டு, இது 2 ஒன்றா சேர்ந்து மட்டும்தான் அங்கே மேலே பயணம் பண்ணும். மனமும் மூச்சும் எங்கே போய் வேலை செய்யுதோ அந்த இடம் மட்டும்தான் எந்த இடம் நடக்கும். நீ என்ன நினைக்கிறியோ அந்த வேலையை அதை நடத்தி காட்டக்கூடிய சக்தி உண்டு. வெறும் காற்று போனாலும் நடக்காது, வெறும் மனம் போனாலும் அங்கே வேலை நடக்காது. இந்த 2 பொருளும் எங்கே நின்று விளையாடுதோ அந்த இடமெல்லாம் மலரும். அப்போ இது வரைக்கும் நமக்கு தோன்றாத விஷயங்கள்லாம் இப்போ தோன்றுதுன்னா 2 பொருள் சேர்ந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். புரியுதா? அப்போ இங்கே இருக்கிற காற்றை நான் மேல்நிலைக்கு கொண்டு போகணும். ஏன் சாமி புரு மையத்தை கொண்டு போனோம்? இங்கேருந்து வாசல் நேராக தானே இருக்குது, அப்படியே நேராக மேலே போயிடலாமே அப்படின்னா அது வாசல் கிடையாது. முதல்ல நம்ம மனசு பக்குவப்படணும். என் மனம் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியணும். இந்த கையை வெட்டினா என் மனம் துடிக்கும், என் உயிர் துடிக்கும், இந்த உடல் அழுகும். காரணம் என்ன? என் மனம் இந்த உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்குது, எங்கே தொட்டாலும் அதால் உணர முடியுது. ஆனால் பாடம் பண்ணும்போது மனம் எங்கே இருக்குன்னு சொன்னால் இந்த புருவ மையத்தில் வந்து நிலைச்சு நிற்கும். அதனால தான் பல பேருக்கு சாமி எவ்வளோ நேரம் உட்காந்துன்னு தெரியல, ஆரம்பத்தில் எனக்கு கால் வலி தெரியும், கை வலி தெரியும், இப்போ எதுவும் தெரியல அப்படின்னு சொன்னால் மனமானது உடலை விட்டு போய் அது இருக்கக்கூடிய இடமான புருவ மையத்தில் போய் சேர்ந்ததுனால உடலில் நடக்கக்கூடிய எந்த பாதிப்பும் நமக்கு தெரியல. அப்போ பாடம் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு அறிகுறி.
உடலை பற்றிய எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லைன்னு சொன்னால் பாடம் நல்லா பண்ணுறோம். அப்போ மனமானது பூர்வமயத்தில் போய் நிற்குது. அந்த பூர்வமயத்தில் போய் நின்னா மட்டும்தான் நான் யாருன்றதை இறைவன் காட்டி கொடுப்பான். அதுக்கு பேர் என்னது? சிற்றம்பலம். பேரம்பலம் கிடையாது. இறைவன் இருக்கக்கூடிய இடம் பேரம்பலம், நான் இருக்கக்கூடிய இடம் சிற்றம்பலம். அப்போ இந்த காத்தையும் மனசையும் நான் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டேன்னு சொன்னால் அந்த இடம் சிதாகாசம். அந்த இடத்துல போய் நான் எங்கே நின்று விளையாடணும், அப்போ தான் இது வரைக்கும் தோணாத சிந்தனைகள் எல்லாம், இறை சிந்தனைகளை சொல்கிறாங்க, இறை சிந்தனைகள் எல்லாம் இந்த இடத்த தொட்டதுக்கு அப்புறம் தான் ஒருத்தருக்கு யோசனைகள் வரும். இது வரைக்கும் நான் காணாத காட்சியெல்லாம் கிடைக்கும், இது வரைக்கும் எனக்கு தோன்றாத சிந்தனைகள்லாம் அங்கே தான் தோணும். நான் சொல்கிறது இறை சிந்தனைகள். எந்த இடத்த தொட்டா? இந்த இடத்த தொட்டால். அப்போ இந்த இடத்த தொட்டால் மட்டும் போதுமா? இது பத்தாது. இது நீ யாருன்னு உனக்கு இறைவன் காட்டி கொடுக்குறான். இறைவன் உனக்கு காட்டி கொடுத்தானா அந்த இறைவனை நீ பிடிக்கணும் இல்லையா? அப்போ இந்த இடத்துலேருந்து நான் மேல் நோக்கி போகணும். அதுதான் பேரம்பலம். இது எல்லாத்துக்கும் எது தேவை? உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை நான் ஓட்டி பழகணும். ஓட்டி பழகணும் என்ன ஆகும்? விருத்தரும் பாலர் ஆவார், மேனியும் சிவந்திடும். அறுத்தழித்த பாதம் அம்மை பாதம் உண்மையே. தடி எடுத்து போனவங்க கூட நல்லா நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. காரணம் என்ன? இந்த பாடம் பண்ணா. புரியுதா? ஆனால் பாடம் பண்ணா போடுப்பா. அப்போ ஞானிகள்லாம் வயசானெல்லாம் தடுமாறுறாங்களா அப்படின்னா இந்த விஷயம் அது இல்லை. ஆன்மா உரம் பெறும். சமாதியில் போய் நீ உட்காரணும் அப்படின்னு சொன்னால், சமாதியில் போய் நம்ம உட்காரணும்னு சொன்னால் எவ்வளோ நேரம் சாமி உட்காரணும்? சமாதி எனக்கு சித்திக்கணும். நான் பாடம் பண்ணுறது எதுக்காக பாடம் பண்ணுறேன்? ஆடாமல் அசையாமல் ஒரு மரம் மாதிரி, ஒரு மலை மாதிரி, ஒரு கல் மாதிரி சஞ்சலம் இல்லாமல் என் மனசு எப்போ சாமி உட்காரும் அப்படின்னு சொன்னால் 6 மணி நேரம் என்னால் பாடம் தொடர்ந்து பண்ண முடியும்னா அன்னைக்கு தான் சமாதியானது நமக்கு கைகூடும். எத்தனை மணி நேரம்? 6 மணி நேரம். அப்போ நம்ம இந்த 6 மணி நேரத்தை பிடிக்கணும்னா எத்தனை மணி நேரம் நம்ம போராட வேண்டியது இருக்கும்? 6 மணி நேரம் மனம் சஞ்சலம் இல்லாமல் இருக்கணும். இருக்குமா? 2வது பாடத்தில் ஒரு 5 நிமிஷம் நில்லுன்னா நம்ம போற அக்க போரா இருக்குது. அப்போ குருநாதர் பெரிய விஷயம் உனக்கு வச்சுக்கிறேன்பா, நீ இங்க இருந்தே உன்னை 5 நிமிஷமா உன்னை தட்டி தட்டி கொண்டு வரேன். உனக்கு வலியும் தெரியாது, வேதனையும் தெரியாது. நீ இதை நல்லா பழகிக்கோ. உன் மனசு சஞ்சலம் இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் நிற்கச்சின்னு சொன்னால் இந்த 5 நிமிஷம் தான் 5 மணி நேரமாகவும் 6 மணி நேரமும் ஆக பழகும். அப்போ பாடம் வாங்கிட்டு கடகடன்னு ஓடிடலாமாண்ணா? நடக்காத காரியம். பொறுமையாக உட்காந்து அமர பாடம் பண்ணோம்னு சொன்னால் அந்த பாடம் நமக்கு கைவசப்படும். அதுதான் சாமி சிவவாக்கிய சொல்கிறேன். புரியுதா? அப்போ இவ்வளோ பெரிய உழைப்பு இங்கே இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இவ்வளோ நேரம் உட்காந்தோம்னா பாடம் கொடுக்குற மாதிரி அங்கே போய் உட்கார முடியாது. பாடம் கொடுக்கும்போது உட்கார நிலை வேற. இவ்வளோ நேரத்துக்கு நான் தயாராகிட்டோம்னா அங்கே வாங்க வேண்டிய, அங்கே செய்ய வேண்டிய பாடங்கள் முற்றிலும் வேறு மாதிரி ஆகிடும். அங்கே நம்ம நிலைமையே வேற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அப்போது இது எல்லாமே அமையும் ஒரு நாள். சிவவாக்கியர் சொன்ன இந்த தத்துவத்தை, இந்த இன்பத்தை நாம் எல்லாரும் அடையக்கூடிய ஒரு இடம், ஒரு நாள் கண்டிப்பாக வரும். அது நம்ம வாழ்க்கையிலே நடக்கும். சரியா? நல்ல